வெல்கம் டு ஹர்ஷாஸ் லேர்னிங். இந்த வீடியோவில் நாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1ல் இருக்க ஒளி பிறந்தது இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், கனவு காணுங்கள் என்பது அப்துல் கலாமின் பொன்மொழி. உங்கள் கனவுகள் பற்றி வகுப்பில் கலந்துரையாடுக. அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி, ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர்றது ஒரே ஒரு வார்த்தை தான், கனவு காணுங்கள். அவர் இளைஞர்கள் எல்லாம் கனவு காண சொன்னார். அந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிளாஸில் உங்களோட கனவை பற்றி ஒரு சக மாணவர்கள்கிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான பதில் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நீங்கள் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் கனவை பற்றினது. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ முதல் மாணவன் சொல்கிறான், வணக்கம், என்னோட கனவு நல்லா படித்து உலகமே என்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு சாதனை புரிய வேண்டும் அப்படின்னு முதல் மாணவன் சொல்கிறான். இதுக்கு ரெண்டாவது மாணவன், சரி, நீ எந்த எந்த துறையில் எந்த ஃபீல்டில் நீ சாதிக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறான். அதற்கு முதல் மாணவன், நான் அறிவியல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில் தான் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனக்கு அப்துல் கலாம் ஐயா மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுதான் அவனோட எய்மா. அதுக்கு ரெண்டாவது மாணவன் ரிப்ளை பண்ணுறான், அது ஓகே, பட் எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, எத்தனையோ விஞ்ஞானி இருக்காங்க, நீ ஏன் அப்துல் கலாம் ஐயா மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்ட்டு ரெண்டாவது மாணவன் கேட்குறான். அதற்கு முதல் மாணவனோட பதில், நான் அப்துல் கலாம் ஐயாவை தான் என்னோட முன்மாதிரியாக நினச்சிருக்கேன். அவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து அவரோட சொந்த முயற்சியில் இவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக ஆனவர். அதனால் அவர் மாதிரி தான் நான் ஃப்யூச்சரில் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு முதல் மாணவன் சொல்கிறான். அதற்கு இரண்டாவது மாணவன், ஆமாம், அவர் பார்க்குறதுக்கும் பழகிறதுக்கும் ரொம்பவே எளிமையாக இருக்கார்ல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முதல் மாணவன், அது மட்டும் இல்லை, அவரோட கடினமான உழைப்புனால வேற யாரோட ஒரு பரிந்துரையும் இல்லாமல், ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்து இவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக வந்திருக்காரு. அவர் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவரோட ஹார்ட் ஒர்க்கும் கடின உழைப்பும் மற்றும் அவரோட கல்வி மட்டும்தான் அவருக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு முதல் மாணவன் சொல்கிறான். அதற்கு இரண்டாவது மாணவன் சொல்கிறான், அது ஓகே, நீ ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் என்னதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு ரெண்டாவது மாணவன் கேள்வி எழுப்புறான். அதற்கு முதல் மாணவனோட பதில், நான் அறிவியல் துறையில் பல மாற்றத்தை கொண்டு வருவேன். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கிராமப்புறத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருவேன். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கிராமத்தில் உள்ள இளைஞர்களை கிராமங்களை முன்னேற்றத்துக்காக கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னதை நான் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறான். மாணவன் 2 இதுக்கு ரிப்ளை பண்ணுறான், இளைஞர்கள் என்ன கனவு காண வேண்டும் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். மாணவன் 1 அதுக்கு என்ன விடையளிக்கிறான்னா, சொல்கிறேன் கேளு. இளைஞர்கள் முதல்ல வாய்மைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நல்ல எண்ணத்தை அவங்க மனசில் வச்சுக்கணும். தோல்விக்கு தோல்வியை கொடுக்கணும். கடுமையாக உழைக்கணும். நாம் வாழ்ந்துட்டு இருக்க கிராம பகுதியை வளமை பொருந்தியதாக மாற்றணும். மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களை வேளாண்மை துறையை தேர்ந்தெடுக்க சொல்லி வேளாண்மையை ஒரு ஒரு புதுமை செய்ய வேண்டும். நம்ம இந்திய நாட்டோட உயிரே கிராமம்தான். இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடி விற்பனை முறையை கொண்டு வரணும் அப்படின்னு முதல் மாணவன் சொல்லியிருக்கான். மாணவன் 2 இதற்கு, நீ விஞ்ஞானி, அதாவது சயின்டிஸ்ட் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டில் தானே ஆகணும் அப்படின்னு உன்னோட எய்ம் அப்படின்னு சொன்னேன், பட் இப்போ ஏதோ வேளாண்மை, விவசாயம், கிராமம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் 2 கேட்குறான். அதற்கு மாணவன் 1, இதுவும் விஞ்ஞானம் தான். நிலம் விவசாயத்திற்கு ஏதுவாக இருக்கா, அதாவது செடிகள் நல்ல வளமையாக முளைக்கிறதுக்கு என்ன டைப் ஆஃப் சாயில் அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணுறதும் ஒரு விஞ்ஞானம் தான். எது நல்ல விதை, எந்த விதையை போட்டால் எந்த மண்ணில் நல்ல செடி முளைக்கும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுறதும் ஒரு விஞ்ஞானம் தான். இயற்கை முறையில் வேளாண்மை செஞ்சு அதிக விளைச்சலை கொடுத்து மக்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் 1 சொல்கிறான். உன்னுடைய கனவு நலமாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் 2 உரையை முடிச்சுக்கிறான். அண்ட் மாணவன் 1 நன்றி அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் முடியுது. இந்த கேள்விக்கு இங்கே கொடுத்துருக்கிற பதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். நீங்கள் உங்களுடைய கனவை பற்றி உங்கள் கிளாஸில் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பில்ட் பண்ணி அதை கூட ஆன்சராக எழுதலாம். ஸோ பிளைண்டாக டிஃபால்ட்டாக மனப்பாடம் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்ததாக செகண்ட் கொஷின், நீங்கள் நேர்காணல் செய்ய விரும்பும் ஒருவரை குறிப்பிடுக. அவரிடம் கேட்க விரும்பும் 5 வினாக்களை பட்டியலிடுக.
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க சப்போஸ் யாரையாவது இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க யார பண்ணுவீங்க? அண்ட் அவங்க கிட்ட என்ன இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பீங்க? அத வந்து இங்க சொல்லுங்க அப்படின்னு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு இங்க குடுத்திருக்க ஆன்சர், நான் நேர்காணல் செய்ய விரும்பும் நபர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர்கிட்ட கேட்கிற 5 வினாக்கள். முதல், அறிவியல் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணம் எது? இரண்டாவது, சிறுவயதில் என்னவாக வேண்டும் என்று விரும்பினீர்கள்? மூன்றாவது, உங்களுக்கு பிடித்த துறை எது? அதாவது அறிவியலைத் தவிர உங்களுக்கு பிடித்த துறை எது? நான்காவது, உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் யார்? ஐந்தாவது, வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய சில யோசனைகளை கூறுங்கள் ஐயா. இந்த 5 கேள்விய தான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல விடை இருக்கு. அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 3. நீங்கள் அப்துல் கலாமிடம் கேட்க விரும்பும் வினாக்களை ஒரு கடிதமாக எழுதுக. அதாவது அப்துல் கலாம் அவர்களுக்கு நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும்னா அதை லெட்டர் ஃபார்மேட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர், எப்பவுமே லெட்டர் ரைட்டிங்ல எப்படி ஆரம்பிப்போம்? இடம், நாள், அதுக்கப்புறம் சப்ஹெட்டிங்ல மதிப்பிற்குரிய ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா லெட்டர் ரைட்டிங்லையும் ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே இந்த மாணவன் என்ன எழுதியிருக்கான்னா, மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம், நான் செஞ்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். உங்களைப் போல அறிவியல் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை, கனவு, விருப்பம். உங்களிடம் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள நினைக்கிறேன். அதற்காக உங்களிடம் சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். எனவே அதற்கு தாங்கள் பதிலளிக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேராகிராஃபை தொடர்ந்து கேள்விகளை பாயிண்ட் வைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் லெட்டர் இதோட முடியுது. இப்படிக்கு அன்புடன் செந்தாழினி அப்படின்னு ஸ்டூடெண்ட்டோட பேர் இருக்குது. அதுக்கு அப்புறமா உரைமேல் முகவரி அப்படின்னா அட்ரஸ் வந்து என்வலப் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே அட்ரஸ் எழுதுவோம்ல, ஸோ அங்கே அட்ரஸ் வந்து என்வலப் கொடுத்துருக்காங்க. அடுத்து மதிப்பீடு. கொஸ்டின் நம்பர் 1. சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிகளாக அப்துல் கலாம் எவற்றை குறிப்பிடுகிறார்? அதாவது இந்தியாவில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயா குறிப்பிடுகிறார். அந்த லெசனில் என்னெல்லாம் இது பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பாயிண்ட் பை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் வெற்றிகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உணவு உற்பத்தியில் தன்னிறைவு. அப்படின்னா ஒரு நாட்டு மக்கள் வந்து ஃபுட்டுக்காக மற்ற கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணாமல் நம்மளோட உணவு தேவையை நாமளே விவசாயம் பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறது. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நல்லாவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உணவு உற்பத்தியில் தன்னிறைவு. செகண்ட் பாயிண்ட், தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி. அதாவது கம்ப்யூட்டர், இன்டர்நெட், மாஸ் மீடியா, ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. தகவல் தொழில்நுட்ப துறையில் மிகுதியான வளர்ச்சி. தேர்ட் பாயிண்ட், எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன். இப்போது நம்ம இந்தியா எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், என்ன டைப் ஆஃப் ஏவுகணையை கொடுத்தாலுமே நம்மளால் அதை வந்து வெற்றிகரமாக லான்ச் பண்ணி காட்ட முடியும் அப்படின்ற அளவுக்கு இந்தியா வளர்ந்துருக்கு. ஃபோர்த் பாயிண்ட், அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணி. அப்படின்னா நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் இப்போ நிறையவே டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த நியூக்ளியர் சோர்ஸை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிற அளவுக்கு இந்தியா இப்போ வளர்ந்துருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட், பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணையை செலுத்துவதில் வெற்றி. அடுத்ததா நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் இப்போ நல்லாவே இதாயிருக்கும். அதாவது மாடர்ன் மெடிசன் அதோடு சேர்த்து நம்மளோட ஆயுர்வேதா மெடிசனும் இப்போ நல்லாவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ இந்த இந்தியா வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 2. தமக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடும் நிகழ்வு யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம லெசனோட எக்ஸ்பிளனேஷனை வந்து பார்த்துருந்தாவே நீங்கள் வந்து ஈஸியாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். தனியாக மனப்பாடம் பண்ணி எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ப்ளீஸ் டூ வாட்ச் ஹர்ஷாஸ் லேர்னிங். அண்ட் இந்த கொஸ்டினுக்காக ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கிறது, தமக்கு பெருமகிழ்வை அளித்ததாக அப்துல் கலாம் குறிப்பிடப்படும் நிகழ்வு போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டார். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷனில் சொன்ன மாதிரியே தான், போலியோ அஃபெக்ட் பண்ணவங்க பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்லாம் வச்சு பண்ணுறது கிடையாது.
ஒரு 3 கிலோ எடை இருக்கிற அந்த செயற்கை கால்கள தான் அவங்க வந்து யூஸ் பண்ணி நடந்துட்டு இருந்தாங்களாம். 3 கிலோ வெயிட் அப்டின்னா நெனச்சு பாருங்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுமே அவங்களுக்கு அவ்ளோ பெயின்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இத பார்க்கும்போது தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கு. ஸோ இதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்டின்ற முயற்சியில ஈடுபட்டு தான் பாதுகாப்பு கருவிகள்ல யூஸ் பண்ற கார்பன் இழைய வச்சு வெறும் 300 கிராம் எடை கொண்ட ஒரு செயற்கை கால்கள வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அத அந்த போலியோ அஃபெக்ட் ஆன பசங்க வந்து யூஸ் பண்ணி நடக்கிறத பார்த்து, அவங்க ஃபேஸ்ல இருக்க சந்தோஷத்தையும், ஒரு ரிலீஃபையும், புத்துணர்ச்சியும் பார்த்து தான் கலாம் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த தருணம் தான் அவர் வாழ்க்கையிலேயே மிகவும் நெகிழ்ச்சியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இதோட இந்த லெசனோட புக் பேக் ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ படித்து புரிஞ்சு மனப்பாடம் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹர்ஷாஸ் லேர்னிங். நம்மளோட மற்ற வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டு வாட்ச் ஹர்ஷாஸ் லேர்னிங்.